வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு நகர்த்த முடியாது. விஜய் என்ற திசையில தான் போயிட்டு இருக்காங்க. பெரம்பூரை அவர் கேப்சர் பண்ணது கரெக்ட், செலக்ட் பண்ணது கரெக்ட். இந்த மெட்ராஸ் சிட்டியை ஜஸ்ட் ஒரு சிங்கப்பூர் போல துபாய் போல பண்ணிடணும், மக்கள் வரி பணம் மக்களுக்கே கொடுத்துடலான்றதுதான் அவருடைய எண்ணம். காலத்தின் கட்டாயம், காலத்தினுடைய சூழ்நிலைகள், தோல்வி மேல தோல்வி, அடி மேல் அடி. ஏன்னா ஸ்டூடெண்ட், ஏழை எளிய மக்கள், அது போல சில சதி கூட்டங்கள்லாம் மேக சந்திரனை மறைக்குது. ஆனா போயிடும், வேற யாரையும் நம்புறா போல இல்லை. ஆக்சுவலி விஜய் ஃபர்ஸ்ட் லெட்டர் வி ஃபார் விக்டரி. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, சைக்காலஜி பிரகாரம் அவர் வின் பண்ணுவார், நோ ப்ராப்ளம். அப்பா அம்மா பல விஷயங்கள் ஜோசியர் ஜாதகம் சொல்லிட்டே போறாங்க. ஆக்சுவலி மை ஒப்பீனியன், ரிஷபராசி விஜய் ஈஸிய ரிஷபராசி மக்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் விஜயை நோக்கி தான், அந்த லீடர் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபைனல் பண்ணிட்டாங்க. இனி மக்களை எந்த திசையிலையும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு நகர்த்த முடியாது. விஜய் என்ற திசையில தான் போயிட்டு இருக்காங்க. பட் மக்கள் எல்லோருமே லீடர் ஆஃப் விஜய் அவருடைய திசையில தான் இப்போ வந்துட்டாங்க. அதில் இனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த காலகட்டத்தில் வின் பண்ண முடியாது யாருமே. தோல்வி மேல தோல்வி, அடி மேல் அடி. ஏன்னா மாணவர்கள் சமுதாயம், ஸ்டூடெண்ட், ஏழை எளிய மக்கள் விழிப்புணர்ச்சி. இன்னைக்கு 60% educated people. Once upon 60 years back, all in all uneducated. மூட நம்பிக்கையிலேயே போயிட்டு பொலிட்டிக்கலை நம்பியிருந்தாங்க. இப்போ யாருமே எக்ஸப்ட் லீடர் ஆஃப் விஜய் தவிர வேற யாரையும் நம்புறா போல இல்லை. அதனால இவர் என்ன சதி திட்டம் சூழ்ச்சிகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐ வாட்ச் ஈச் அண்ட் எவ்வரி மூமெண்ட்ஸ் எவ்வரி டே. உதாரணம் சொல்ல போனா, சந்திரன் இருக்கிறார் நிலாவில், மேகக்கூட்டங்கள் கொஞ்ச தூரம் தான் மறையும், மறுபடியும் காத்துல போயிடும். அது போல சில சதி கூட்டங்கள்லாம் சந்திரனை மறைக்குது, ஆனா போயிடும், அது காத்துல வாயு பகவான்ல போயிடுவார் ஜெயனுமா. யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டான்னு சொன்னாரு, இப்ப கூட்டணி ஆட்சியில தான் ஜெயிக்கிறாரு. கூட்டணின்றது சொன்னது இட் இஸ் ட்ரூ, உண்மை, நாட் ஃபார் ஜோக். காலத்தின் கட்டாயம், காலத்தினுடைய சூழ்நிலைகள், அவர் எந்த ஆழ்ந்த மனப்போக்குல கூட்டணி வைக்க கூடாதோ அதுல போகல. இன்னும் only we want 10 seats, CPI, CPM and VVC and etc. only wants 12 seats. மேஜருக்கு போகல. அவரு மக்கள்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தாரோ மேஜருக்கு போகல. ஆனா அவங்க they are part played by Ariel, cunning fellow foxman. பேக்ரவுண்ட்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. I know astrology, numerology and also mesmerism. Mesmerism called for that is ஞானசக்தி. அது 4 கோடியில ஒரு ஆளுக்கு தான். விஜய் எம்எல்ஏ பதவியை தக்க வைக்க, பெரம்பூர்ல தக்க வைக்க, திருச்சி கிழக்கு தக்க வச்சுக்கோங்க. இல்ல, ஆக்சுவலா மெட்ராஸ் சிட்டியை தான் ஒரு முழுக்க டெவலப் பண்ணணும்னு ஒரு உள்ளூர ஆழ்ந்த எண்ணம். அதனாலதான் இந்த மெட்ராஸ் சிட்டியை ஜஸ்ட் ஒரு சிங்கப்பூர் போல துபாய் போல பண்ணிடணும், மக்கள் வரி பணம் மக்களுக்கே கொடுத்துடலான்றதுதான் அவருடைய எண்ணம். திருச்சி டெவலப்மெண்ட் ஆயிடும், ரூரல் ஏரியா. அது 37-38 டிஸ்ட்ரிக்ட். அது ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஆனா சிட்டி பார் வெள்ளக்கார ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ராயபுரம், கிழக்கு மாதா கோயில், யூ கோ டு தட் சைட், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல வெள்ளக்கார பிச்சை எடுக்க வந்த ஊரு கிழக்கு இந்தியா மாதா கோயில் தொழில போட்டிருக்கான். இன்னும் டெவலப்மெண்ட் ஆகலையே, 70 வருஷம் என்ன ஆச்சு? அதனால பெரம்பூரை அவர் கேப்சர் பண்ணது கரெக்ட், செலக்ட் பண்ணது கரெக்ட். அவர் மெட்ராஸ் சிட்டியை டெவலப் பண்ணிடுவார் நிச்சயமா. அதுக்குதான் ஆர்கே நகர் லீடர் யாரு, அவர் பேர் தெரியுங்களா? அவர் அந்த ஏரியாவுக்கு போட்டு அதெல்லாம் கவர் அப் பண்றதுக்கு தான். ஸோ அதனால விஜய் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் லீடர். Vijay is a man of man cricket match. Vijay is a honest leader. I am very happy. I appreciated one of the leader. கூட்டணி வச்சுக்கிறோம் பேசி வருது, அது என்ன மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு, அது ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க. 2,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா என் அசம்பிளியில பாராட்டி பேசின அந்த அம்மா, அவங்க 2 பேரும் வந்த பாதை இவங்களுக்கு டிஎம்கே வெறுத்து தான் வந்தது. அவங்க எப்படியும் வேணா எனக்கு நோ சான்ஸ் அப்படி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் சுத்தமா அவங்க 2 பேரையும் இல்ல சார், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மக்களுக்கு நல்லதே செஞ்சுட்டாங்கன்னா முடியாது மாதிரி நடந்துச்சுன்னா முடியாது, நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 5, 10, 15 ஆண்டு காலம் எத்தனை கோடிக்கணக்கான பணங்கள் என்னென்ன ஆச்சு, மக்களுக்கு என்னென்ன செய்யணும், என்ன தவறிட்டாங்க. நண்பராக இருக்கு சகஜம் தானே. அது கேட்கிற ஃபார்முலா பழமொழி வேற ஒரு நண்பர்களுக்கு சொல்லலாம், குடும்பத்துக்கு சொல்லலாம், ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி சொத்துக்கு சொல்லலாம். ஆனா அரசியல் ரீதியா, ஜனநாயக ரீதியா மக்கள் ஒரு புரட்சி நிலைமைக்கு வந்துட்டாங்க. இல்ல சார், விஜய் நல்லதா செய்ய போறாங்கிறாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சால் விஜய் சொன்னதை காட்டி அதிகமா செஞ்சாங்கன்னா என்ன பண்றது? செய்ய முடியாது அவங்க. ஏன்னா மக்கள் விழிப்புணர்ச்சி வந்துட்டாங்க. ஒரே ஒரு நீட் தேர்வுலயே ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டாங்க ஜனங்க. இல்ல சார், அவங்க 2 பேருமே கொள்ளையடிச்ச பணம், ஊழல் பண்ண பணம் நிறைய வச்சிருக்காங்க. அதை எடுத்து மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அது செய்ய முடியாத. அது அந்த பணம் பிளாக் பண்ணியே எடுக்க முடியாது அவங்களால. அது ஒரு காலகட்டத்தில் பிளாக் ஆகும். பிளாக் பண்ணி தானே அது. நீங்க இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிளாக் மணி ஒன் ஆஃப் த டைம், டே ஆஃப்டர் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் இயர் பிளாக் ஆகும். பிளாக் ஆகும்போது அந்த பிளாக் மணி எல்லாம் நீங்க சொல்ற போல எடுத்து செய்வான்னு அதுக்குள்ள என்னென்ன கோர்ட் ப்ரொசீடிங் ஆகும் தெரியாது. ஓகே சார், தேங்க்யூ. லீகல் ப்ரொசீட் ஆகும், கோர்ட் ப்ரொசீடிங் ஆகும். நிச்சயமா ஒரு நல்ல ஆனஸ்ட் சிஎம் ஆக்ஷன் எடுத்துருவார். ஐ ஆம் வெரி வெரி அப்ரிசியேட்டட் ஆஃப் லீடர் ஆஃப் விஜய். I am a state level officer, president officer, be great. இந்தியாவிலே 4 கோல்டு மெடல் வாங்கின ஆஃபீஸர். ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ல நோ மெடிக்கல் லீவ், நோ சிக் லீவ், நோ ஒன் லீவ். 25 years கம்ப்ளீட்டட் த ஆஃபீஸர். 2 சிஎம் என்ன பாராட்டி அசம்பிளியில 110 ரிப்ளைல ஜெயலலிதா அம்மா 110 அசம்பிளியில என்னுடைய இன்வெஸ்டிகேஷன், என்னுடைய என்கொயரி சப்ஜெக்ட்ல ஆஸ் பர் சிஆர்பிசி, ஆஸ் பர் ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இவருடைய இன்வெஸ்டி யாரும் தலையிட முடியாதுன்னு 1/2 hour என்ன 1/2 மணி நேரம் பாராட்டி பேசலாம். ஆக்சுவலி விஜிஐ இஸ் a லீடர் ஆஃப் ஒன் ஆஃப் த மேன் ஆஃப் மேன் கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ணிட்டே இருப்பாரு.